முதல்வராகிறார் விஜய். தமிழகத்தில் தவேக வெற்றி சொல்லும் செய்தி என்ன? மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே வெளியாகி இருக்கு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள். இந்த முடிவுகள் தவேகவுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. தனி பெரும்பான்மை பெறாவிட்டாலும் கூட தனித்து போட்டியிட்ட முதல் தேர்தலில் கிட்டத்தட்ட 110 இடங்களை வசப்படுத்தி தனி பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது தவேக. இதுவே அக்கட்சிக்கு இமாலய சாதனை தான். ஆனாலும் ஆட்சி அமைக்க 118 எம்எல்ஏக்கள் தேவைப்படுற நிலையில அடுத்ததாக தவேக பக்குவமாக காய் நகர்த்த வேண்டிய மிகப்பெரிய சவால் அது முன்னாடி இருக்குது. ஏற்கனவே உண்மையான காங்கிரஸ் எங்கள் பக்கம் தான் விஜய் சொல்லி இருக்கதால திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் வெற்றி எம்எல்ஏக்களோட அங்க தாவுமா அல்லது அதிமுக கூட்டணியில இருந்து பாமக நழுவுமான்றத இப்போதைய பேசு பொருள். அப்படியான கணக்கு வழக்குகள் எல்லாம் ஒர்க் அவுட் ஆன பின்னாடி தவேக மைனாரிட்டி அரசாக ஆட்சியில அமரக்கூடும். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முதல்வராக கூடும். மாலை வரையிலான முடிவுகள் அடிப்படையிலான சாத்தியக்கூறுகள் இவைதான். இந்த நிலையில தவேக ஆட்சிக்கு வந்த கதையை சற்றே துரிதமாக நாம் திரும்பி பார்ப்போம். பிப்ரவரி 2, 2024 தான் தவேக தொடங்கப்பட்டது. சரியாக 2 ஆண்டுகள் 3 மாதங்கள் நிறைவு செய்த கட்சிக்கு தமிழக மக்கள் பேராதரவை வழங்கி இருக்கிறாங்க. இது தவேகவின் எழுச்சியா அல்லது தமிழகத்தில் திராவிட கட்சிகளின் சறுக்கலா என்பது ஆழமான விவாத பொருள். தவேகவின் வெற்றிக்கான காரணங்களை சிலவற்றை பட்டியலிட்டு பார்த்தோம்னா முதலில் தெரிகிறது தமிழகத்துக்கும் திரை கவர்ச்சிக்குமான பந்தம். திரை நட்சத்திர வழிபாட்டில் ஊறி போன தமிழகத்தை நன்கு புரிந்து வச்சிருந்ததனாலேயே திரைவாழ்வில் உச்சத்தில் இருந்த விஜய் கட்சி அரசியல் பயணத்துக்கு முதல்ல தன்னை தயார்படுத்தி கொண்டிருப்பாரு. அவரோட அந்த நம்பிக்கை கொஞ்சமும் சோரம் போகல. அடுத்ததாக அரசியல்ல பெரிதும் அனுபவம் இல்லாத விஜய்க்கு தோதாக விசிகாவில இருந்து விலகிய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆதவ் அர்ஜுனா வந்து சேர்ந்தார். தான் செய்த கிரவுண்ட் ஒர்க் அடிப்படையில் ஆதவ் வகுத்து கொடுத்த ஸ்ட்ராட்டஜிகளை எல்லாம் விஜய் ஒரு மாணவ ஒழுக்கத்தோடு கடைபிடிச்சிருப்பாருன்னே நாம் கருத வேண்டும்னு சொல்றாங்க சில அரசியல் நோக்கர்கள். அதன் தொடர்ச்சியாக விஜய் கையில் எடுத்ததுதான் எதிர்ப்பு அரசியல். தமிழகம் 59 ஆண்டுகளாக திராவிட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு மாறி மாறி திராவிட கட்சிகளுக்கே அரியணை ஏற்றிய பூமி. அப்படி இருக்க ஆளும் திமுக எதிர்ப்பு அரசியலை விக்கிரவாண்டி தொடங்கி தனது கடைசி நாள் பிரச்சாரம் வரை ஆக்ரோஷமாகவே கடைபிடிச்சாரு விஜய். திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் எவ்வளவு வலுவாக எதிர்த்தாலும் கூட திராவிட கொள்கைகளை அவர் விமர்சனம் செய்யல. தனது கொள்கை தலைவர்கள்ல பெரியாரையும் சேர்த்தே வச்சிருந்தாரு விஜய். திமுகவுக்கு எதிரான கூரான வாளை சுழற்றிய மாதிரியே அதிமுக பலவீனமாகி விட்டதுன்ற விமர்சனத்தை மீண்டும் மீண்டும் தான் ஏறும் மேடைகளில் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு விஜய். அதற்கும் மேலாக தனது பிரச்சார வாகனத்துல அவரோட படத்துக்கு பின்னணியில அண்ணாவையும் எம்ஜிஆரையும் சேர்த்தே வைத்திருந்தாரு விஜய். ஆக பெரியார், எம்ஜிஆர், அண்ணா என யாரையுமே விஜய் விட்டு வைக்கல. உங்களுக்கு அண்ணா எம்ஜிஆர் பிடிக்கும் ஆனா அதிமுக மேல அதிருப்தியா என்கிட்ட வாங்க. உங்களுக்கு பெரியார் அண்ணா பிடிக்கும் திமுக மேல அதிருப்தியா அப்பவும் என்கிட்ட வாங்க அப்படின்னு விசாலமான கதவை திறந்து வச்சாரு விஜய். மூன்றாவதாக தமிழ் தேசியம்னு சீமான் பேசி கொண்டிருக்க திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுதான் ஒரே போடா போட்டாரு விஜய். அது மட்டும் இல்லாம நான் எந்த மத நம்பிக்கைக்கும் எதிரானவன் இல்லைன்னு கூறி இப்படியாக பல்வேறு தரப்பு வாக்குகளையும் தன் பக்கம் மடைமாற்றும் வேலையை பக்குவமா செஞ்சு வந்தாரு விஜய்னு நாம புரிஞ்சுக்கணும்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. ஆனா இன்னொரு தரப்பினரோ இதையெல்லாம் மறுக்கிறாங்க. விஜயின் வெற்றி முழுக்க முழுக்க திரைபிம்ப வழிபாட்டின் வெளிப்பாடு என்று அடிச்சு சொல்றாங்க அவங்க. அது மட்டும் இல்லாம விஜய் ஒரு கல்ட் பாலிடிக்ஸை உருவாக்கி தமிழகத்தை ஆபத்தான பாதைக்கு இட்டு செல்ல போகிறார்னு ஆவேசமா ஆரூரம் சொல்றாங்க. இது தவிர இது மக்கள் தீர்ப்பு, அதை ஏற்கத்தான் வேணும். 5 ஆண்டு கால அரசு சலுகைகளுக்கு பின்னாடியும் கல்வி வளர்ச்சி, மகளிர் மேம்பாடுன்னு பல்வேறு திட்டங்களுக்கு பிறகும் அதே மாதிரியான திட்டங்களை எங்க ஆட்சி அமைஞ்சா நிச்சயம் தருவோம்னு ஏற்கனவே பலமுறை ஆட்சியில் இருந்த அதிமுக சொல்லியும் கூட இளைஞர்கள், பெண்கள் அல்லாது பாரம்பரியமாக திமுக அதிமுகவுக்கு வாக்களிச்சவங்க கூட தவேகவுக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னா மக்கள் ஏதோ ஒரு மாற்றத்தை விரும்புறாங்கன்னு புரிஞ்சுக்கணும்னு சிலர் சொல்றாங்க. அரசியல் வரலாற்றில் கட்சி ஆரம்பிச்ச மிக குறுகிய காலத்துல ஆட்சி அமைத்தோர் பட்டியலில்
தாவேகா தனக்கும் ஒரு இடத்தை பெற்றுக்கொண்டிருக்கு. இந்த நிலையில இனி தாவேகா மக்களுக்கான ஆட்சியை நடத்துதான்றதை கண்காணிக்கிறதும், அப்படி நடக்காத போது அதை இடித்துரைப்பதுதான் மக்கள் சக்தியின் வேலையாக இருக்க முடியும்னு சொல்றாங்க. கூடவே இந்த தேர்தல் முடிவுகளின் வெளிப்பாடுன்றது வாரிசு அரசியலையும் டெல்லியில் இருந்து இயக்கி நடக்கக்கூடிய சூடோ அரசியலையும் மக்கள் வெறுக்கிறாங்கன்றத உறுதியா காட்டுது. கூடவே தமிழக தேர்தல் வரலாற்றுல மிகப்பெரிய கரும்புள்ளியா இருந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் பழக்கத்துக்கு பலத்த அடி தாவேகாவால வழங்கப்பட்டிருக்குன்னு மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் சுட்டிக்காட்டுறாரு. இப்படியான சூழல்ல விஜய் அரசியல் மயமாக்கப்பட்டிருக்கிறாரா, அவரது தொண்டர்கள் அரசியல் மயமாக்கப்பட்டு இருக்கிறார்களா, தாவேகாவுக்கு கட்சி கட்டமைப்பு இருக்கிறதா என்பதெல்லாம் இனியும் விவாத பொருளாவே இருக்க முடியாது. அதே வேளையில இனி விஜய் ஹீரோ வர்ஷிப்பை ஊக்குவிக்காமல் மாநில உரிமைகளை தூக்கி பிடிப்பவரா, சமூகத்தோட விளிம்பு நிலை மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்பவரா இருக்கட்டும்னு ஆதங்க குரல்களும் தமிழக அரசியல் களத்தில் ஒலிக்கின்றன.